ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி விதைக்கிறேன். கொத்தமல்லி விதைப்பு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லியை வந்து முழு கொத்தமல்லியை ரெண்டு ரெண்டாக உடச்சிக்கணும். அது வந்து கீழே போட்டு அந்த கொத்தமல்லி போட்டு நம்ம சப்பாத்தி தீவுறோம்ல, அந்த கட்டையை வச்சு ஒரு இது பண்ணோம்னா தீத்துனோம்னா அந்த கொத்தமல்லியெல்லாம் ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும். இப்போ கொத்தமல்லியை வந்து அப்படியே நான் மண்ணில் தூவி மேலே அப்படியே மண்ணை தெளித்து விட்டுருவேன். தண்ணி தெளித்து விட்டோன்னே இந்த கொத்தமல்லி வரதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா விதைங்க. ரொம்ப ஈஸி தான் கொத்தமல்லி வர்றது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் பக்கத்தில் எங்கள் இடம் இருந்ததுன்னா கொத்தமல்லி விதைங்க. கொத்தமல்லி விதைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொத்தமல்லி வரும்போது அந்த கொத்தமல்லி நம்ம கடையில் வாங்க தேவையில்ல, நம்மளே வேணும்னா எடுத்து பறிச்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்ததுக்கு நன்றி.